வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோல நேத்து நடந்த ஐபிஎல் எலிமினேட்டர் மேட்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆர்சிபி vs ஆர்ஆர். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் களம் இறங்கின நம்ம ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் தடுமாறி ஒரு ஆவரேஜான மேட்சை வந்து கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 20 ஓவர்ஸோட முடிவுல 174 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் 175 ரன்ஸ் எடுத்தா வந்து விக்டரி அப்படின்ற டார்கெட்டோட களம் இறங்கின நம்ம ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து ஒரு தடு மாதிரி வந்து ஆர்ஆர் டீமும் வந்து ஒரு 16 ஓவர்ஸ் வரைக்கும் ஆவரேஜா விளையாடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான வந்து மேட்ச் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 19 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட்டை இழந்து ஆர்ஆர் டீம் வந்து அந்த 174 அப்படின்ற டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க. சோ 4 விக்கெட் வித்தியாசத்துல ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. இதுல ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு செலிப்ரேட் பண்ணவங்க எல்லாம் தாண்டி ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லையும் வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்றதோட செலிப்ரேஷன் தான் பயங்கரமா இருந்தது. முக்கியமா வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபியை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசியா இருந்து இப்படி ஒரு கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப் குள்ளலாம் வந்திருந்தாலுமே லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட அவங்க ஜெயிச்சக்கு அப்புறம் என்னமோ ஃபைனல்ஸே ஜெயிச்ச மாதிரி ஒரு பயங்கரமான வெறித்தனமான செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்குதான்ப்பா ஓவரா ஆடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து ஆர்சிபி மாறி இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். 1% சான்ஸ் இருந்தாலும் வந்து போராடி இப்படி ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்றது, இப்படி ஒரு கம்பேக் கொடுத்து ஓவரா ஆடினாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்றதும் வந்து ஆர்சிபி கிட்ட இருந்து கத்துக்கலாம். இப்ப அடுத்து ஃப்ரைடே நடக்க போற குவாலிஃபயர்ஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் கூட யார் ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க அப்படின்றது வந்து டிசைட் ஆக போகுது. ஆர்ஆர் அண்ட் வந்து எஸ்ஆர்எச் இவங்க 2 பேர் கூட நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபைனல்ஸ்க்கு வந்து கேகேஆர் கூட எந்த டீம் மோத போறாங்க அப்படின்னு உங்களோட கெஸஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.